Hi viewers, welcome to our channel. Today we learn standard 6th term 3 science. Which lesson? Unit 2 water. Okay. First water in the human body. Human bodyல வாட்டரோட லெவல் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாமா? பெர்சன்டேஜ் ஆவரேஜ் எவ்வளோன்னா ஒவ்வொரு ஆர்கன்ஸ் இருக்குது. First kidneys 83%, heart 79%, brain 75%, liver 68%, skin 64%, blood 83%, bones 22%, muscles 75%, lungs 80%, joints 83%, limb 94%. These are water in the human body. Okay. First introduction. Water is one of the basic substances present in the earth. It plays a vital role in the evolution and survival of life. It is impossible to imagine life on earth without water. Water helps to regulate the temperature of our planet. It also helps to maintain the temperature in organisms. என்ன சொல்கிறாங்க? இந்த எர்த்தோட பேசிக் சப்ஸ்டன்ஸ் என்னது? வாட்டர். இந்த வாட்டர் இல்லாமல் எந்த ஒரு உயிரினமும் பூமியில் வாழ முடியாது. ஓகேவா? வாட்டர் எது ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா பூமி நம்ம பிளானட் என்னது? அவர் பிளானட் எர்த்து. நம்ம பிளானட்டோட எர்த்தோட டெம்பரேச்சரை ரெகுலேட் பண்ணுது. ஓகேவா? உயிரினங்களில் மெயின்டைன் த டெம்பரேச்சர் ஆர்கனைசத்துக்கு எனது ஒவ்வொரு உயிரினத்துக்கும் டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுறது எதோட வாட்டரோட யூசஸ். ஓகேவா? வாட்டர் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது. Next, where do we get water from? We need water to perform several day-to-day activities like cooking food, washing clothes, cleaning utensils, etc. நம்ம என்னது ஒவ்வொரு நாளும் டே ஆக்டிவிட்டிஸ் என்னது ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பண்ணுறோம்? வாட்டரை யூஸ் பண்ணுறோம். நம்மளுக்கு வாட்டர் முதல்ல தேவைப்படுது. எதுக்காக? குக்கிங் பண்ணுறதுக்கு, வாஷிங் கிளாத்ஸ் துணிகள் துவைக்கிறதுக்கு, க்ளீனிங் யூட்டன்சில்ஸ் என்னது வெசல்ஸை பாத்திரங்களை வாஷ் பண்ணுறதுக்காக நம்மளுக்கு தேவைப்படுது. அந்த வாட்டர் நம்ம எங்கேருந்து நம்மளுக்கு கிடைக்குது? We get water from different water source in our surroundings. In villages, towns, wells, canals, tanks, ponds, rivers, water tanks, hand pipes are the main sources of water. List out the sources from where you get water in your village or town. நீங்கள் உங்கள் கிராமத்தில் அல்லது நகரத்தில் என்னது டவுனில் நீங்கள் வாட்டர் எங்கேருந்து கலெக்ட் பண்ணுறீங்க, நீங்கள் எங்கேருந்து எடுக்கிறீங்கிறத லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள். ஓகேவா? எந்த நிலையிலேருந்து எடுக்கிறீங்க? இதிலேருந்து இங்கே கொடுத்துருக்காங்களே வெல்ஸ், கிணறுகளா, கேனல்ஸு, டேங்க்ஸு, பாண்ட்ஸு, ரிவர்ஸ், வாட்டர் டேங்க்ஸ் அண்ட் ஹேண்ட் பைப்ஸ் மூலமாக எந்த சோர்ஸஸ் மூலமாக நீங்கள் வந்து வாட்டர் எடுக்கிறீங்க அப்படிங்கிறதா லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா ராமு says he and his family get water from the pipes in washrooms and kitchens. ராமு அவரோட ஃபேமிலி எங்கேருந்து வாட்டர் எடுக்கிறாங்க? பைப்ஸ் மூலமாக எடுக்கிறாங்க. வாஷ்ரூமில் இருக்கிற கிச்சன்ஸ் மூலமாக பைப்ஸ் வழியாக அவங்களுக்கு வாட்டர் வருது. சங்கர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா சங்கர் says he has to use hand pump daily bath both in the morning and evening to collect the water. மார்னிங்கும் ஈவினிங்கும் என்னது எங்கேருந்து அவங்க வாட்டர் கலெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஹேண்ட் பம்ப் மூலமாக கலெக்ட் பண்ணுறாங்க. ராஜா says his mother used to get up early and walks to pond to get water. ராஜாவோட மதர் என்ன பண்ணுறாங்க? டெய்லியும் ஏர்லியாக இருந்துச்சு என்ன பண்ணுறாங்க? நடந்து போய் குளத்தில் போய் பாண்டில் போய் வாட்டர் எடுத்துகிட்டு வர்றாங்க. வேர் டு யூ கெட் வாட்டர் ஃபார் யுவர் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் யூஸ்? நீங்கள் என்ன பண்ணுறீங்க? வாட்டர் எங்கேருந்து எடுத்துகிட்டு வரீங்க? ஓகேவா? You identified. Where and how water is found on earth. Water is available in nature in 3 ஃபார்ம்ஸில் இருக்கும். வாட்டர் வந்து சாலிடாக இருக்கும், லிக்விடாக இருக்கும், வெப்பராக இருக்கும். சாலிட் ஃபார்மில் எப்படி இருக்குன்னா வாட்டர் வந்து ஐஸ் ஃபார்மில் இருக்கும். இட் இஸ் ப்ரெசன்ட் இன் ஐஸ்பர்க்ஸ் அண்ட் ஐஸ் கேப்ஸ் ஆன் டாப் ஆஃப் டால் மவுண்டைன்ஸில் இருக்கும், கேலசியர்ஸில் இருக்கும் அண்டு போலார் ரீஜியன்ஸில் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா லிக்யூட் ஃபார்ம் ஆஃப் வாட்டர் வந்து லிக்யூடாக எப்படி இருக்குன்னா வாட்டர் ஃபார்மில் தான் இருக்கும். இட் இஸ் ப்ரெசன்ட் இன் ஓசன்ஸ், சீஸ், லேக்ஸ், ரிவர்ஸ் அண்டு ஈவன் அண்டர் கிரவுண்ட். நெக்ஸ்ட் கேசியஸ் ஃபார்ம் ஆஃப் வாட்டர் வாயு நிலையில் எப்படி இருக்கும்? வாட்டர் வெப்பர் மூலமாக இருக்கும். இட் இஸ் ப்ரெசன்ட் இன் த ஏர் அரவுண்ட் அஸ். ஓகே. அவைலபிலிட்டி ஆஃப் வாட்டர். வி நோ தட் நியர்லி 3/4 of the surface of the earth is covered by water. 4/3 என்னது? வாட்டர் தான் எர்த்தை வந்து கவர் பண்ணியிருக்கு அதிக அளவில். மோஸ்ட் ஆஃப் த வாட்டர் தட் இஸ் 97% of the total amount of water that exists on the earth is found in seas and ocean. 97% வாட்டர் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா பூமியில் வந்து சீஸ் அண்டு ஓசன், கடல்லையும் ஓசன்ஸ்லேயும் தான் இருக்குது. Okay, next. Can we drink the water available
இன் த ஷீ நம்ம வாட்டர் கடல் நீரை குடிக்க முடியுமா? ட்ரிங்க் த வாட்டர் அவைலபிள் இன் த சீ. ஷீ நம்ம குடிக்கிற வாட்டர் வந்து கடல்லேருந்து கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. சீ வாட்டர் எப்படி இருக்கும் அப்படின்னா சால்ட்டியாக இருக்கும். எஸ் ஆர் நோ? எஸ். பட் வாட்டர் யூஸ்டு ஃபார் அவர் டெய்லி பர்பஸ் இஸ் நாட் சால்ட்டி. நம்ம யூஸ் பண்ணுற வாட்டர் வந்து எப்படி இருக்கும்? சால்ட்டியாக இருக்காது. இட் இஸ் நோன் அஸ் ஃப்ரெஷ் வாட்டர். நம்ம எதை குடிக்கிறோம் அப்படின்னா ஃப்ரெஷ் வாட்டரை தான் நம்ம குடிக்கிறோம். வாட்டர் அப்டைன்டு ஃப்ரம் வாட்டர் எங்கே இருந்தது நம்மளுக்கு கிடைக்குது? ஃப்ரெஷ் வாட்டரு பாண்ட்ஸ், பட்டில்ஸ், ரிவர், டியூப் வெல்ஸில் இருக்கும். அந்த டேப்ஸ் அட் ஹோம் இஸ் யூஸ்வலி fresh water. If the total water on earth be 100%, let's see what percentage would be the availability of fresh water. இதில் கொடுத்துருக்காங்க, பை சார்ட்டில் கொடுத்துருக்காங்க. வாட்டர் வந்து ஒவ்வொரு பெர்சன்டேஜில் இருக்கும் எர்த்தில். இப்போ ஃபஸ்ட்டு வந்து செலைன் வாட்டர் 97% இருக்குது. ஃப்ரெஷ் வாட்டர் 3% இருக்குது. ஃப்ரெஷ் வாட்டர் தான் நம்ம யூஸ் பண்ணுற வாட்டர், அது வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, 3% தான் இருக்குது. ஐஸ் கேப்ஸ் அண்டு கிளாசியர்ஸ் அப்படின்னா பனிப்பாறைகள் சொல்லுவாங்க. பனிக்கட்டிகள், ஐஸ் கேப்ஸ்னு பனிக்கட்டிகள். பனிப்பாறைகள் வந்து 68.7% இருக்குது. லேக்ஸில் பார்த்தா ஏரிகளில் 87% இருக்குது. ரிவர்ஸில் 2% இருக்குது. கிரவுண்ட் வாட்டரில் 30.1% இருக்குது. அதர்ஸ் 0.9% இருக்குது. சர்ஃபேஸ் வாட்டரில் 0.3% இருக்குது. ஸ்வாம்ஸ் அப்படின்னா அது சதுப்பு நிலங்களில் என்ன இருக்குது? ஸ்வாம்ஸில் 11% வாட்டர் வந்து அவைலபிளாக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு ஃப்ரம் இந்த பை சார்ட்லேருந்து இட் கேன் ஆல்சோ பி நோட்டட். என்ன நோட் பண்ணுறோம்? 97% வாட்டர் இஸ் saline வாட்டர், ஒன்லி 3% ஃபவுண்ட் இன் த fresh water, and the two in polar ice caps and glaciers. So this portion of water is not readily available for drinking. This distribution of the totally available fresh water is as follows. Fresh water எந்த அளவில் இருக்குன்னு பார்க்கலாமா? எவ்வளோ? போலார் ஐஸ் கேப்ஸ் அண்ட் கிளாசியரில் 68.7% இருக்குது. கிரவுண்ட் வாட்டர் 30.1% வாட்டர் இருக்குது. ஃப்ரெஷ் வாட்டர் அதர் சோர்சஸ் ஆஃப் வாட்டரில் பார்த்தோம் அப்படின்னா 0.9% இருக்குது. சர்ஃபேஸ் வாட்டரில் 0.3% இருக்குது. த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் டோட்டல் சர்ஃபேஸ் வாட்டர் இஸ் அஸ் ஃபாலோஸ். இல்லை, சர்ஃபேஸ் வாட்டர் எங்கே இருக்குது? லேக்ஸில் 87% இருக்குது. ரிவர்ஸில் 2% இருக்குது. ஸ்வாம்ஸில் 11% இருக்குது. thus the above by chart explains that we have a very small amount of fresh water available for human usage. நம்மளுக்கு என்னது? ரொம்ப ஸ்மால் அமௌண்ட் தான் ஃப்ரெஷ் வாட்டர் அவைலபிளாக இருக்குது நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு. So maintaining the water table and the conservation of water is very essential. என்ன சொல்கிறாங்க? வாட்டரை என்ன பண்ணணும்? கன்சர்வேஷன் பண்ணணும், பாதுகாக்கணும். அது ரொம்ப நம்மளுக்கு ரொம்ப முக்கிய தேவையான குறைஞ்ச அளவில் தான் வெரி ஸ்மால் அமௌண்ட்டில் தான் ஃப்ரெஷ் வாட்டர் இருக்குது. இங்கே கொடுத்துருக்காங்க பாருமா, வாட்டர் என்னென்ன சோர்ஸஸ், எந்த நிலைகளில் வாட்டர் இருக்குது, யூசேஜ் அண்ட் வாட்டர் சைக்கிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு சோர்ஸஸ் எங்கே அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரிவர், பாண்ட், சர்ஃபேஸ் வாட்டர், லேக். சர்ஃபேஸ் வாட்டர் வந்து 3 டைப்ஸ் இருக்குது. ரிவர், பாண்ட், லேக். இதிலேருந்து என்ன ஆகும் அப்படின்னா வாட்டர் என்ன பண்ணும்? எவாப்ரேஷன் ஆகி கண்டென்சேஷன் அடைஞ்சு அதுக்கப்புறம் க்ளவுட்ஸ் மூலமாக என்னது வாட்டர் வேப்பர் வந்து ட்ராப்லெட்ஸ் மாதிரி ப்ரிசிப்டேஷன் நடந்து கூலிங் நடந்து மேகங்கள் என்னது ரெயின் க்ளவுட்ஸ் வந்து உருவாகும். அதுலேருந்து ப்ரிசிப்டேஷன் நடந்து ரெயின் ஃபார்ம் ஆகி நம்மளுக்கு திருப்பி என்னது இங்கேயே வந்துடும். திருப்பி ரீசைக்கிள் ஆகும் வாட்டர் வந்து, திருப்பி என்ன ஆகும்? வாட்டர் எவாப்ரேஷன் ஆகும். இதுதான் வாட்டர் சைக்கிள்னு சொல்கிறாங்க. இதில் பார்த்தோம் அப்படின்னா இந்த வாட்டரை என்ன பண்ணுறோம், எப்படி சேமித்து வைக்கிறோம்? ஓவர் ஹெட் டேங்க் இன் பஞ்சாயத்து போர்டில் டேங்க் இருக்குமா, நீ பார்த்துருப்பீங்க. அந்த டேங்க்கில் என்ன பண்ணுவாங்க? வாட்டரை சேமித்து வைப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு இதோட யூஸ் ஹேண்ட் பம்ப் மூலமாக வாட்டர் நம்மளுக்கு எது மூலமாக நம்மளுக்கு வாட்டர் கிடைக்குன்னா வி கெட் ஹேண்ட் பம்பு, வாட்டர் டேப் மூலமாக கலெக்டிங் வாட்டர், பாண்டு குளத்தில் மூலமாக வாட்டர் நம்ம வந்து எடுக்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இதை எதுக்காக எடுக்கிறோம்? யூசஸ் என்ன? வாஷிங்காகவும், ப்ரஷிங் டீத் அண்ட் பாத்திங் அண்ட் டொமஸ்டிக் யூசஸ் ஆஃப் வாட்டர். இதை இந்த இமேஜில் கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு காம்போசிஷன் ஆஃப் வாட்டர். வாட்டரோட காம்போசிஷன் என்ன? வாட்டர் ஈஸியாக டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். டேஸ்ட்டில் இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னது? டிரான்ஸ்பரண்ட், டேஸ்ட்லெஸ், ஓடர்லெஸ் அண்ட் நியர்லி கலர்லெஸ்ஸாக இருக்கும். கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ், கலர்லெஸ் கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ். இட் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் 2 ஆட்டம்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் இருக்கும், கம்பைன்ட் வித் 1 ஆட்டம் ஆஃப் ஆக்சிஜன். இதில் ஹைட்ரஜன் வந்து 2 ஆட்டம்ஸ் இருக்கும், H2. ஆக்சிஜன் வந்து 1 தான் இருக்கும். இப்போ இதோட ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா மாலிகுலர் ஃபார்முலா வந்து H2O. ஓகேவா? ஹவவர் த பிசிக்கல் காம்போசிஷன் ஆஃப் வாட்டர் சேஞ்சஸ் ஃப்ரம் பிளேஸ் டு பிளேஸ் சேஞ்சஸ் ஆகும். பிசிக்கல் காம்போசிஷன் ஆஃப் வாட்டர் வந்து ஒவ்வொரு பிளேஸ்க்கு சேஞ்சஸ் ஆகும். இட் கேன் பி கிளியர்லி ஆர் க்ளவுடி, ஆக்சிஜனேட்டட் ஆர் நாட் வெரி ஆக்சிஜனேட்டட். இட் கேன் பி ஃப்ரெஷ் ஆர் சால்ட்டியாக இருக்கும். த அமௌண்ட் ஆஃப் சால்ட் இன் வாட்டர் டெர்ம்ட் salinity. உப்பு கலந்த அந்த நீர் தான் என்னன்னு சொல்கிறாங்க? salinity அப்படின்னு சொல்கிறாங்க. Based on its salinity, water is classified into 3 main categories, which one such as fresh water, brackish water and sea water. சால்ட் எந்த அளவுக்கு வாட்டரில் மிங்கிள் ஆகிருக்குது அதை வச்சு தான்
அதை 3 டைப்ஸாக பிரிக்கிறாங்க. அது உப்புத்தன்மை சாலினிட்டியோட வாட்டரோட அளவு வச்சு அப்படி பார்க்குறப்ப ஃப்ரெஷ் வாட்டரில் எவ்வளோ இருக்குது அப்படின்னா சால்ட் வந்து 0.05% to 1% அளவு இருக்கும். பிராக்கிஸ் வாட்டரில் வந்து கண்டெய்ன்ஸ் அப் டு 3% இருக்கும். நெக்ஸ்ட்டு கடலில் பார்த்தோம் அப்படின்னா வாட்டரில் மோர் தென் 3% ஆஃப் சால்ட் இருக்கும். ஓசன் வாட்டர் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் மெனி சப்ஸ்டன்ஸ். ஓசன் வாட்டரில் என்னது மெனி சப்ஸ்டன்சஸ் இருக்கும். என்னென்ன சால்ட் இன்க்ளூட் ஆகிருக்கும் அப்படின்னா சோடியம் குளோரைடு, மெக்னீசியம் குளோரைடு அண்டு கால்சியம் குளோரைடுலாம் இன்க்ளூட் ஆகிருக்கும். Next, do you know water freeze at 0 degree Celsius at normal pressure? Normal pressure 0 degree Celsius water வந்து freeze ஆகும். Every year March 22th is observed as the World Water Day. ஒவ்வொரு வருஷமும் World Water Day எப்போ அப்சர்வ் பண்ணுறாங்கன்னா March 22ல. Water cycle. Next, the water on the earth evaporates into the atmosphere due to the heat of the sun. The water vapor in the atmosphere form clouds. From the clouds water falls on the earth in the form of rain or snow. By this natural process water gets renewed. This is called water cycle. Water cycle என்ன அப்படிங்கிறது எப்படி நடக்குது ப்ராசஸ் அப்படிங்கிறத இதில் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன ஸ்டெப்பு, வாட்டர் வந்து என்ன பண்ணுது, எவாப்ரேட் ஆகுது அட்மாஸ்பியரில். எது மூலமாக அப்படின்னா டியூ டு த ஹீட் ஆஃப் த சன், சூரிய ஒளியின் வெப்பத்தின் மூலமாக எவாப்ரேட் ஆகுது. எவாப்ரேட் ஆனதுக்கப்புறம் அந்த வாட்டர் வெப்பர் வந்து வாட்டர் வெப்பர்லேருந்து அட்மாஸ்பியர் க்ளவுட்ஸாக ஃபார்ம் ஆகுது. என்ன வாட்டர் வெப்பர்லேருந்து க்ளவுட்ஸ் ஃபார்ம் ஆகுது. க்ளவுட்ஸ் என்ன பண்ண அப்படின்னா அங்கே வந்து என்னது கூலிங் நடந்து வாட்டர் ஃபால்ஸ் ஆன் த எர்த் இந்த ஃபார்ம் ரெயினாக ஃபார்ம் ஆகி கீழே வருது, ஸ்னோவாக ரெயினாக வருது. இந்த ப்ராசஸ் தான் என்ன சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா வந்து இது வந்து ஒரு நேச்சுரல் ப்ராசஸ். வாட்டர் கெட்ஸ் ரீனியூடு, திருப்பி என்ன நடக்கும், எவாபரேஷன் ஆகும். இது மாதிரி தொடர்ந்து கண்டினியூவாக நடந்துட்டு இருக்கிறது. இதுக்கு தான் என்ன சொல்கிறாங்க, வாட்டர் சைக்கிள், நீர் சுழற்சி. வாட்டர் சைக்கிள் இது ஒரு கண்டினியூ ப்ராசஸ். என்னென்ன ஸ்டேஜ்னா 3 ஸ்டேஜஸ் நடக்குது. எவாபரேஷன், கண்டென்சேஷன், பிரிசிபிடேஷன். இட் இஸ் ஆல்சோ கால்டு த ஹைட்ராலஜிக்கல் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னன்னு சொல்லுவாங்க, ஹைட்ராலஜிக்கல் சைக்கிள். எவாபரேஷன் அப்படின்னா வாட்டர் ஃப்ரம் ஓசன்ஸ், லேக்ஸ், பாண்ட் அண்ட் ரிவர்ஸ் எவாபரேட்ஸ் டியூ த ஹீட் ஆஃப் த சன். சூரிய வெப்பநிலையில் அந்த ஹீட் மூலமாக என்ன பண்ணுது, வாட்டர் வந்து எவாபரேட் ஆகுது. ஓசோன்ஸ் மூலமாகவும், லேக்ஸ் மூலம், பாண்ட்ஸ், ரிவர்ஸ் மூலமாக எவாபரேட் ஆகுது. நெக்ஸ்ட்டு கண்டென்சேஷன் எப்படி நடக்குது அப்படின்னா வாட்டர் வெப்பர் வந்து விச் என்டர்ஸ் டு த அட்மாஸ்பியரில் வாட்டர் வெப்பர் வந்து என்டர் ஆகுது. எது மூலமாக, எவாபரேஷன் மூலமாக. மூவ்ஸ் அப்வர்ட் வித் ஏர், கெட்ஸ் கூல்டு, அங்கே என்னது குளிர்ச்சி அடையுது. அண்ட் சேஞ்சஸ் இன்டு டைனி வாட்டர் ட்ராப்லெட்ஸ், டைனி வாட்டர் ட்ராப்லெட்ஸ் உருவாகுது. தட் ஃபார்ம்ஸ் கிளவுட்ஸ் இன் த ஸ்கை. அதாவது என்ன சொல்கிறாங்க, க்ளவுட்ஸாக ஃபார்ம் ஆகுது. நெக்ஸ்ட் என்ன நடக்குது, ப்ரிசிபிடேஷன். த மில்லியன்ஸ் ஆஃப் அந்த டைனி ட்ராப்லெட்ஸ் என்ன பண்ணுது, கொலாய்டு ஒருங்கிணைஞ்சு என்ன ஆகுது, ஒரு லார்ஜர் ட்ராப்லெட்ஸாக ஃபார்ம் ஆகுது. அது வென் த ஏர் அரவுண்ட் த க்ளவுட்ஸ் இஸ் கூல், அந்த ஏர் வந்து என்னது, அங்கே இருக்கிற ஏர் வந்து காற்று வந்து கூல் ஆகிறப்ப அந்த வாட்டர் ட்ராப்ஸ் என்ன பண்ணும், ட்ராப்லெட்ஸ்லாம் வாட்டராக மாறி ரெயினாக மாறி இங்கே these drops of water fall in the form of snow or rain. ரெயினாக அது வந்து ஸ்னோவா அல்லது ரெயினானது விழுகும் இங்கே எர்த்தில். நெக்ஸ்ட், ஹேவ் யூ ஹேர்ட் ஆஃப் டிரான்ஸ்பிரேஷன்? நீ டிரான்ஸ்பிரேஷன் பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இட் இஸ் திஸ் ப்ராசஸ் ஆஃப் லாஸ் ஆஃப் வாட்டர் ஃப்ரம் த ஏரியல் பார்ட்ஸ் ஆஃப் ஏ பிளான்ட் இன் வேப்பர் ஃபார்ம். என்னது, நீராவியாதல் நடக்கும். இங்கே என்ன, நீராவி போக்கு நடக்கும் ஏரியல் பார்ட்ஸ் மூலமாக, பிளான்ட்டில் இருக்க பார்ட்ஸ் மூலமாக இது நடக்கும். டிரான்ஸ்பிரேஷன் அதை சொல்லுவாங்க. இது ஸ்டொமேட்டா வழியாக தான், லீஃபில் இருக்க ஸ்டெம்மு, லீஃப் வழியாக ஸ்டொமேட்டா இருக்கும். இந்த ஸ்டொமேட்டா வழியாக தான் நீர் வந்து வெளியேறும், ஏரியல் பார்ட்ஸ் மூலமாக வெளியேறும். தேர் இஸ் a continuous cycling of water and it exists the 3 forms in nature. Water evaporating from water எங்கே evaporate ஆகும், from lakes, rivers and oceans form the gaseous state. Rain water forms the liquid state. Rain water எப்படி இருக்கும், liquid stateல தான் இருக்கும். Snow on mountain and polar ice caps form the solid state. Snow on mountains, polar ice caps solid stateல இருக்கும். இந்த these 3 states occur in nature, keep the total amount of water on the earth constant even when the whole world is using it. Natural source of fresh water. 3 types of natural source of fresh water are available on the earth. 3 types இருக்குமா natural source fresh water வந்து. first என்னது, surface water. Water present on the surface of the earth such as river, lakes, ponds, streams or fresh water wetland is called surface water. surface water எதை சொல்கிறேன், எங்கே இருந்துன்னா வாட்டர் வந்து ரிவரில், லேக்கில், பாண்டில், ஸ்ட்ரீம்ஸில், ஃப்ரெஷ் வாட்டர் வெட்லேண்டில் இருக்கிறது தான் சர்ஃபேஸ் வாட்டர்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரோசன் வாட்டர். ஃப்ரோசன் வாட்டர்னால் எங்கே இருக்குன்னா ஐஸ் கேப்ஸு, கிளாசியர்ஸ் ஆர் கால்டு போலார் ஐஸ் கேப்ஸும் கிளாசியர்ஸும் சொல்கிறோம். பனிக்கட்டிகள், பனிப்பாறைகள் அந்த இதில் உருவாகுது, அதை தான் என்னன்னு சொல்கிறோம், ஃப்ரோசன் வாட்டர்னு சொல்கிறோம். இதுதான் அதிக அளவில்
காணப்படுற லார்ஜ் போர்ஷன் ஆஃப் வாட்டர் 68.7% வந்து ஃப்ரெஷ் வாட்டர் அவைலபிளாக இருக்கும் இந்த ஃப்ரோசன் ஸ்டேட்டில் இந்த நிலையில். நெக்ஸ்ட்டு கிரவுண்ட் வாட்டர். கிரவுண்ட் வாட்டர் இஸ் த வாட்டர் ப்ரெசன்ட் beneath எர்த் சர்ஃபேஸ் இன் சாயில். சாயில் பூமிக்கு அடியில் இருக்கும். திஸ் வாட்டர் இஸ் அப்டைன்டு த்ரூ ஸ்ப்ரிங்ஸ், ஓப்பன் வெல்ஸ், டியூப் வெல்ஸ் ஆர் ஹேண்ட் பம்ப்ஸ் மூலமாக அந்த வாட்டரை நம்ம அப்டைன் பண்ணி எடுத்துக்குவோம். இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருமா, சாயில் கிரவுண்ட் வாட்டரில் எப்படி நடக்கும். ஃபஸ்ட்டு சாயில் மேல் பகுதி நம்ம இருக்கிறது சாயில் மேல் பகுதி மண் பகுதி இருக்கும். அது கீழே பார்த்தோன்னா என்ன இருக்கும், வாட்டர் இருக்கும். அது கிணறு மூலமாக வெல் மூலமாக என்ன பண்ணுறோம், எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் என்ன இருக்கும், ஆர்கானிக் மேட் லோம் இருக்கும். லோம் பகுதி இலை, மக்கிய இலை, அந்த மாதிரி மக்கும் பகுதிகள் அந்த மக்கும் மண் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன இருக்குது, சேண்ட் அண்ட் கிராவல் இருக்குது. சரளை மண் மணல் பகுதி காணப்படும். அதுக்கப்புறம் என்ன இருக்கும், அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் இருக்கும். அதுக்கு உள் பகுதியில் அடியில் பார்த்தோம் அப்படின்னா வாட்டர் இருக்கும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா கிளே. திருப்பியும் என்ன இருக்குது, லோம் பகுதி இருக்கும். அது கீழே கிளே களிமண் பகுதி இருக்கும். அது கீழே பார்த்தோம் அண்டரில் பார்த்தோம் அப்படின்னா beneath அடியில் இம்பெர்மியல் ராக் இருக்கும், லைம் ஸ்டோன் இருக்கும். பாறைகள் வந்து இங்கே இருக்கும், லைம் ஸ்டோன் இருக்கும். இங்கே வந்து வாட்டர் வந்து அவைலபிளாக இருக்குது. இங்கே இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி வரும். ரொம்ப ஆழத்தில் இருக்கும் வாட்டர். இதான் வாட்டரோட நிலை. கிரவுண்ட் வாட்டரோட ஸ்டேஜஸ் வந்து இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு கன்சர்வேஷன் ஆஃப் வாட்டர். வாட்டர் எப்படி கன்சர்வேஷன் சேமிக்கிறதுன்னு பற்றி பார்க்கலாம். தேர் இஸ் நோ சேஞ்ச் இன் த டோட்டல் குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் அவைலபிள் ஆன் த எர்த். என்னது, வாட்டரோட அளவு எப்போவுமே என்ன ஆகாது, குவான்டிட்டியோட அளவு சேஞ்ச் ஆகாது. இட் ரிமைன்ஸ் த சேம். பட் த வாட்டர் யூஸ்ஃபுல் ஃபார் பிளான்ஸ், அனிமல்ஸ் அண்ட் மேன் இஸ் டிக்ரீஸிங் டே பை டே. நம்ம யூஸ் பண்ணுறதுனால வாட்டரோட அளவு குறையுது ஒவ்வொரு நாளும். பிளான்ஸு, அனிமல்ஸு, மேன்லாம் என்ன குறைக்கிறோம் ஒவ்வொரு நாளும் நம்ம யூஸ் பண்ணுறதுனால. இட் இஸ் கால்ஸோ ஸ்கார்சிட்டி ஆஃப் வாட்டர். இதை நீர் தட்டுப்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து த மெயின் ரீசன் ஃபார் வாட்டர் ஸ்கார்சிட்டி உருவாகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன், மக்கள் தொகை அதிகமாகிறதுனால, அன்ஈவன் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ரெயின்ஃபால் அந்தந்த பருவத்துக்கு ஏற்ற மாதிரி என்னது மழை பொழியாது, டிக்ளைன் ஆஃப் கிரவுண்ட் வாட்டர் ஸ்டேபிள், பொல்யூஷன் ஆஃப் வாட்டர், நெக்ஸ்ட்டு கேர்லெஸ் யூஸ் ஆஃப் வாட்டர். வி ஷுட் care to prevent scarcity of water, otherwise it is impossible for organism to live on the earth. இது என்ன சொல்கிறாங்க, நம்ம என்ன பண்ணணும், வாட்டர் ஸ்கார்சிட்டி நம்ம வந்து ப்ரிவெண்ட்டாக முன்னாடியே நம்ம என்ன பண்ணணும், நீர் வந்து தட்டுப்பாட்டை வந்து குறைக்கிறதுக்கு நம்ம நடவடிக்கை எடுக்கணும், நம்ம பாதுகாக்கணும். ஓகேவா. நீர் இல்லைன்னா உயிரினை வந்து என்னது, ஒருத்தரும் உயிர் வாழ முடியாது. த ஒன்லி மெத்தட் ஆஃப் ப்ரிவென்டிங் ஸ்கார்சிட்டி ஆஃப் வாட்டர் இஸ் கன்சர்வேஷன் ஆஃப் வாட்டர். கன்சர்வேஷன் ஆஃப் வாட்டர். வாட்டர் என்ன பண்ணணும், சேமித்து வச்சா தான் என்ன பண்ணணும், நம்ம ஃப்யூச்சர் ஜெனரேஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நம்ம லிமிட்டடாக என்ன பண்ணணும், வாட்டரை யூஸ் பண்ணணும், கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும், சேமித்து வைக்கணும். அதை தான் சொல்கிறாங்க, சேவிங் வாட்டர் ஃபார் த ஃப்யூச்சர் ஜெனரேஷன் பை யூஸிங் வாட்டர் கேர்ஃபுல்லி அண்ட் இன் எ லிமிட்டட் வே இஸ் கன்சர்வேஷன் ஆஃப் வாட்டர். மெத்தட்ஸ் ஆஃப் வாட்டர் கன்சர்வேஷன். வாட்டர் கன்சர்வேஷன் மெத்தட்ஸ் ஏன்னா 2 மெத்தட்ஸ் இருக்குது. வாட்டர் மேனேஜ்மெண்ட், நீர் மேலாண்மைன்னு சொல்லுவாங்க. இது எப்படி, வாட்டர் மேனேஜ்மெண்ட் கன்சிஸ்ட் ஆஃப் ஃபாலோவிங் ஃபேக்டர்ஸ். பிரிங்கிங் அவேர்னஸ் விழிப்புணர்வு ஏற்படுத்தலாம் about the bad effect of throwing waste into the water bodies. நீர்நிலைகளை வேஸ்ட் பொருட்கள்லாம் போடுறாங்களாம்மா, அதனால என்னென்ன பேட் எஃபெக்ட்ஸ் உருவாகிறத பற்றி அவேர்னஸ் ஏற்படுத்தலாம். நீர்நிலைகளில் வேஸ்ட் பொருள்லாம் கொண்டு போய் கொட்டக்கூடாது, நீர் மாசுபாட்டை தவிர்க்கணும். அடுத்து என்னப்பா அப்படின்னா, ரீசைக்ளிங் ஆஃப் வாட்டர் பை செப்ரேட்டிங் பொல்யூட்டன்ஸ். ரீசைக்கிள் பண்ணணும், வாட்டரை வந்து செப்ரேட் பண்ணி மாசுபாடெல்லாம் என்ன பண்ணணும், ரீசைக்கிள் பண்ணலாம் வாட்டரை. ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங், மழை நீர் மூலமாக சேகரிக்கலாம். எப்படி, டைரக்ட் கலெக்ஷன் அண்ட் யூஸ் ஆஃப் ரெயின் வாட்டர் இஸ் கால்ட் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் சொல்லணும். டைரெக்டாக கலெக்ட் பண்ணுறது. இதில் 2 டைப்ஸ் இருக்குது. ரெயின் வாட்டர் மழை நீரை எப்படி சேகரிக்கலாம் அப்படின்னா, கலெக்டிங் வாட்டர் ஃப்ரம் வேர் இட் ஃபால்ஸ், கலெக்டிங் வாட்டர் ஃப்ரம் த ரூஃப் டாப்ஸ் ஆஃப் த ஹவுசஸ் ஆர் பில்டிங்ஸு ஹவுஸில் கூரையில் வழியும் வாட்டர் அது மூலமாகவும் நம்ம சேமிச்சுக்கலாம். டைரெக்டாக சேமித்து வைக்கலாம். நம்ம அதை என்ன பண்ணலாம், நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். டைரெக்டாக சேமித்து வச்சோம்னா அந்த வாட்டரை என்ன பண்ணலாம், டெய்லி மழை பெய்கிறப்பலாம் சேமித்து வச்சுக்கலாம். வாஷிங் கிளாத்ஸ் வாஷ் பண்ணலாம், யூட்டன்சில்ஸ் வாஷ் பண்ணலாம், பிளான்ட்ஸ்க்கு விடலாம். இந்த மாதிரி நிறைய அதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கலெக்டிங் ஃப்ளோயிங் ரெயின் வாட்டர் பை கன்ஸ்டன்டிங் பாண்ட்ஸ் அண்ட் பன் மூலமாக சேமித்து வைக்கலாம். பாண்ட்ஸ் மூலம் குளங்கள் இதெல்லாம் சேமித்து வைக்கலாம். நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் வாட்டர். ஹியூமன் பாடி. ஃபஸ்ட்டு அவர் பாடி யூசஸ் water in all its cells and organs and tissues to help regulate it temperature and maintain other body function. நம்ம பாடியில் இருக்க எல்லா ஃபங்க்ஷன்ஸையும் ஒழுங்காக நடக்கிறது டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுறதுக்காக
நம்ம என்னது செல்லுக்கு என்ன தேவைப்படுது, செல்லுக்கு ஆர்கன் டிஷ்யூஸுக்கெலாம் வாட்டர் தேவைப்படுது. And ஆவரேஜ் த ஹியூமன் பாடி ரெக்வயர்ஸ் 2 to 3 liters ஆஃப் வாட்டர் பெர் டே. ப்ராப்பராக ஃபங்க்ஷன் நடக்கணும் நம்ம உடம்புல அப்படின்னா எல்லா ஃபங்க்ஷனும் நம்ம டெய்லி என்னது 2லேருந்து 3 லிட்டர் வரை தண்ணி வந்து குடிக்கணும். ட்ரிங்கிங் மோர் வாட்டர் ரெக்வயர் ஃபார் 2 to 3 liters. வாட்டர் ஹெல்ப்ஸ் இன் டைஜஷன் ஆஃப் ஃபுட். வாட்டர் எது ஹெல்ப் பண்ணுன்னா டைஜஷன் ஆஃப் ஃபுட்டு செரிமானத்திற்கும், உணவு செரிமானத்திற்கும். அண்ட் ரிமூவல் ஆஃப் டாக்ஸின்ஸ் ஃப்ரம் த பாடி. நம்ம என்னது கழிவுப் பொருட்களை வெளியேற்றுவதற்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. டொமஸ்டிக் நெக்ஸ்ட்டு வீட்டில் எப்படி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, apart from drinking people use water for many other purposes. என்னது ட்ரிங்கிங் மட்டும் மக்கள் யூஸ் பண்ணுறதில்ல வாட்டரை. என்னென்னத்துக்கு யூஸ் பண்ணுறாங்க? குக்கிங், பாத்திங், வாஷிங் கிளாத்ஸ்க்கு, வாஷிங் யூட்டென்சில்ஸ், கீப்பிங் ஹவுசஸ் அண்ட் காமன் பிளேசஸ் க்ளீன் பண்ணுறதுக்கு, வாட்டரிங் பிளான்ட்ஸ்க்கு, இந்த மாதிரி எக்ஸட்ரா நிறைய அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், வாட்டரை யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட், டூ யூ நோ ஸ்வாம்ஸ் ஆர் வெட்லேண்ட்ஸ் தட் ஆர் ஃபாரஸ்டர். ஸ்வாம்ஸும் வெட்லேண்ட்ஸை என்ன சொல்கிறோம், ஃபாரஸ்டர்னு சொல்கிறோம். அது காடுகள். தி அக்யூர் அலாங் லார்ஜ் ரிவர்ஸ் ஆர் த சோர்ஸ் ஆஃப் லார்ஜ் லேக்ஸ் இருக்கும். இங்கே என்ன இருக்கும், லார்ஜ் ரிவர்ஸும் லார்ஜ் லேக்ஸ் இருக்கும். த வாட்டர் ஆஃப் எ ஸ்வாம் பேபி ஃப்ரெஷ் வாட்டராக இருக்கும். இங்கே இருக்க வாட்டர் ஃப்ரெஷ் வாட்டர், பிராக்கிஸ் வாட்டர் அண்ட் சீ வாட்டர். ஸ்வாம்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் ஃபார் ப்ரொவைடிங் ஃப்ரெஷ் வாட்டர் தான் இருக்கும் அண்ட் ஆக்சிஜன் டு ஆல் லைஃப். பிச்சாவர மேங்க்ரூவ்ஸ் இன் சிதம்பரம், முத்பேட் மேங்க்ரூவ் வெட்லேண்ட், பள்ளிக்கரணை வெட்லேண்ட் இன் சென்னை, செம்பரம்பாக்கம் இன் காஞ்சிபுரம் ஆர் எ ஃபியூ எக்ஸாம்பிள் ஆஃப் ஸ்வாம்ஸ் இன் தமிழ்நாடு. ஓகே, நெக்ஸ்ட் அக்ரிகல்ச்சர். அக்ரிகல்ச்சருக்கு வாட்டர் எப்படி யூஸ் பண்ணுவோம்? வாட்டர் இஸ் ஆல்சோ எசென்சியல் ஃபார் த ஹெல்த்தி க்ரோத் ஆஃப் ஃபார்ம் கிராப்ஸ் அண்ட் ஃபார்ம் ஸ்டாக் அண்ட் இஸ் யூஸ்டு இன் த மேனுஃபேக்சர் ஆஃப் மெனி ப்ராடக்ட்ஸ். அக்ரிகல்ச்சரில் நம்மளுக்கு ரொம்ப தேவைப்படுது. நல்ல பிளான்ட்டை நம்ம உருவாக்குறதுக்கு நீர் நம்மளுக்கு ரொம்ப தேவைப்படுது. இண்டஸ்ட்ரீஸ்லேயும் நீர் தேவை. இண்டஸ்ட்ரி டிபெண்ட்ஸ் ஆன் வாட்டர் அட் ஆல் லெவல் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். ஆல் லெவல் ஆஃப் ப்ராடக்ட் பண்ணுறதுக்கும் இண்டஸ்ட்ரீஸ்க்கும் வாட்டர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இட் இஸ் யூஸ்ட் அஸ் எ மெட்டீரியல், எ சால்வெண்ட் அண்ட் ஃபார் ஜெனரேட்டிங் எலக்ட்ரிசிட்டி. நெக்ஸ்ட், வாட்டர் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் ட்ரீட்மெண்ட் சிஸ்டம் பார்க்கலாம். வாட்டர் எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாமா? அதுக்கு என்ன சிஸ்டம் வழிமுறைகள் இருக்குன்னா, we know that water is distributed by local bodies. In some areas which water is obtained from river, lake and groundwater is treated and distributed. Model of water distribution and treatment plant in shown in figures. இங்கே இமேஜில் கொடுத்துருக்காங்கம்மா வாட்டர் எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க அப்படின்னு. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, லேக் அண்ட் ரிவரில் வாட்டர் எடுத்து ரா வாட்டர் இன்டேக் பம்பு மூலமாக கெமிக்கல் ட்ரீட்மெண்ட் பண்ணி என்ன பண்ணுறாங்க, ஸ்லட்ஜுன்னா என்னது, அதை அங்கே இருக்கிற சேறு சகதியில் இருக்கணும், அதை வீல் பண்ணி வைக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபில்ட்ரேஷன் நடக்குது. சாண்ட், மணல், கோல், சாண்டு, கிராவல், இதெல்லாம் என்னது சரளை, இந்த மணல்லாம் என்னது க்ளீன் பண்ணி ஃபில்ட்ரேஷன் பண்ணி நெக்ஸ்ட்டு கிளியராக என்ன பண்ணுறாங்க, கிளியர் வெல்ஸ்க்கு எடுத்துகிட்டு வர்றாங்க. இங்கே என்னப்பா குளோரினும் அம்மோனியாவும் கலக்கிறாங்க. டிஸ்இன்ஃபெக்ஷன் வித் குளோரின் அண்ட் எந்த ஒரு கிருமி வாட்டரில் கிருமி இருந்துச்சுன்னா அதை அழிக்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க, குளோரினும் அம்மோனியாவை மிக்ஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு பம்பு மூலமாக இங்கே கிருமி நீக்க செய்கிற வாட்டரை என்ன பண்ணுறாங்க, பம்பு மூலமாக ஸ்டோரேஜ் டேங்க்குக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அங்கேருந்து என்ன பண்ணுறாங்க, ஸ்டோரேஜ் டேங்க்லேருந்து வீடுகளுக்கு, எல்லாத்துக்கும், இண்டஸ்ட்ரீஸ்க்கு, எல்லா பக்கம் என்ன பண்ணுறாங்க, வாட்டரை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. இதுதான் இந்த வாட்டர் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் சிஸ்டமோட இது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு எங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இந்த லெசனோட கொஸ்டின் அண்ட் ஆன்சரை நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறோம். ஓகேவா? தேங்க்யூ டு ஆல்.